அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை: தொழிலாளர்கள் நலம் பேணுவோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று அகில உலக தொழிலாளர் தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் நினைவு நாள். உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள். நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அடிமை சங்கிலிகளை தவிர பெறுவதற்கோ அழகிய உலகம் காத்திருக்கிறது என்ற கார்ல் மார்க்ஸ் அவர்களது அழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகி இருந்த தொழிலாளர்களை வீறு கொண்டு எழ வைத்தது. 8 மணி நேர உழைப்பு என்ற கோரிக்கையோடு சிகாகோ நகரில் போராடிய தொழிலாளர்களில் 4 காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகினர். இதுவே மே நாள் தொடங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது. பறிபோகும் தொழிலாளர் உரிமைகள் காக்கப்படுவதற்கான திட்டங்களை உருவாக்குவோம். இயேசு மாறுபட்ட தலைமையை முன்வைக்கின்றார். ஆடுகளை மேய்க்கின்ற ஆயர் தமது ஆடுகளுக்காக தம் உயிரை பலியாக்குவது ஒரு அதிசயமான செய்தியாகத்தான் நமக்கு தென்படுகிறது. ஆனால் இயேசு என்ன நல்ல ஆயர், மற்ற ஆயர்களைப் போல் அல்லாமல் தம் உயிரையே தம் ஆடுகளுக்காக கையளிக்க தயங்காதவர். அவரது மாதிரியை பின்பற்றி வாழ்ந்து நல்ல ஆயர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். உழைப்பு ஒருவரை மனிதனாக, மாண்புள்ளவனாக, நேர்மையாளனாக உயர வழிவகுக்கிறது. தொழிலாளர்கள் தினத்தில் உழைப்பாளர்களின் பாதுகாவலராக புனித யோசேப்பை நினைவுகூறுகிறோம். இந்த விழா புனித 12ஆம் பத்திநாதர் 1955ஆம் வருடம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புனித யோசேப்பை பாதுகாவலராக கருத காரணம் என்ன? 1. புனித யோசேப்பு உழைப்பு இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து இறைவனின் திருவுளத்தை பாங்குடன் நிறைவேற்றினார். 2. புனித யோசேப்பு ஒரு எளிய தச்சன் என சுட்டிக்காட்டப்படுகிறார். இருப்பினும் தன்னுடைய பணி வாழ்விலே நேர்மையும் முழு ஆர்வத்தையும் கடுமையான உழைப்பையும் காட்டி எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். 3. குடும்பத்தின் நலன் தனது உழைப்பில் தான் உள்ளது என்பதை உணர்ந்தவராய் மனசாட்சியோடு உழைத்து ஒரு சிறந்த குடும்ப பொறுப்பாளராக திகழ்கின்றார். இந்த விழாவை கொண்டாடியதின் அவசியம் என்ன? 1. தன்னுடைய சொந்த உழைப்பில் தன் குடும்பத்தை காக்கும் பொறுப்பு. 2. தன்னுடைய தொழில் திறமையை தனது மகனுக்கு பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். 3. பவுலின் வாக்குப்படி கடவுளின் மாட்சிமைக்காக செயல்படுதல். இவ்விழா உணர்த்தும் படிப்பினை: 1. உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து செயல்பட தூண்டுகின்றது. 2. நமக்காக அடிமட்டத்தில் உழைப்பவர்களை நன்றியோடு நினைவுகூர தூண்டுகின்றது. 3. கொத்தடிமைகள், சிறுவர் தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் விடுதலைக்காய் குரல் கொடுக்க அழைப்பு தருகின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உரிமைகள் நசுக்கப்படும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க நான் முன் வருகின்றேனா? நான் தியாகம் நிறைந்த தலைமை நிலையில் இருந்து அடிப்படை வசதி இல்லாமல் துன்புறும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்கின்றேனா? எல்லா தொழிலாளர்களையும் ஏற்றத்தாழ்வில்லாமல் நான் மதித்து அன்பு செய்கின்றேனா? மன்றாடுவோம்.
வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தொழிலாளர்களின் நலன் பேணி அவர்களது உரிமைக்காக போராடவும், உழைக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மதிப்பு கொடுக்கவும் வரம் தாரும். ஆமீன்.